வணக்கம். மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஸ்கூல் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் வந்த கதைங்க. ஓகே, ஃபேமஸ் கதை, கஞ்சன் கதை தான் வழக்கம் போல். ஓகே, ஊர் அறிஞ்சு ஒரு கஞ்சன். அவன் என்ன பண்ணான், அவன் ரொட்டீன் ஒர்க் ஒன்று இருந்தது. அவன் தன்னுடைய செல்வத்தை எல்லாத்தையும் தங்க கட்டிகளாக மாற்றி அதை ஒரு பெட்டியில் வச்சு பூட்டி அந்த பெட்டியை தன்னுடைய வீட்டு பின்னாடி இருக்கிற தோட்டத்தில் புதைச்சி வச்சிருவான். அதை புதைச்சி வச்சுட்டு அவனுடைய ரொட்டீன் ஒர்க் என்னன்னா, தினம் அந்த வர்றது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அந்த பெட்டியை தோண்டி அந்த அந்த பள்ளத்தை தோண்டி அந்த பெட்டியை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா திருப்பி மண்ணை போட்டு மூடிடுறது. இது அவனுடைய ரொட்டீன் ஒர்க்கு. ஓகே, இது ஆனால் இது வெளியூருக்கு யாருக்குமே தெரியாது. அந்த ஊருக்கு புதுசாக ஒரு திருடன் அவன் வந்து அப்படியே சுற்றி பார்க்கும்போது அந்த சமயம் பார்த்து தான் இந்த கஞ்சன் போய் இந்த பள்ளம் தோன்றதை பார்த்துக்கிட்டு இருந்தான். ஓகே, பார்த்தா ஓகே, அது வந்து பொக்கிஷன் தெரிஞ்சது, செஸ்ட், இங்கிலீஷில் செஸ்ட். ஓகே, பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டே அதை கொள்ள அடிச்சிடறான். அடுத்த நாள் கஞ்சன் வழக்கம் போல் போகிறான், போயிட்டு பள்ளம் தோண்டினா அங்கே பொட்டியை காணும். அவ்வளோதாங்க, குய்யோ முறியோன்னு கத்திக்கிறான். என்ன பண்ணுறதுனே புரியல. உடனே ஊர் மக்கள்லாம் நேராக வந்து என்னன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு இது மாதிரி அவன் எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்படியா, ஊர் மக்கள் மறுபடியும் சொல்கிறாங்க, தினமும் இங்கே வருவாயா, பள்ளம் தோண்டி இந்த பள்ளத்தை பார்த்துட்டு போ, அதுதான் உனக்கான தண்டனை. நியாயமாக பண்ண வேண்டிய செலவு பண்ணி 4 பேர் ஹெல்ப் பண்ணுறான்னு ஹெல்ப் பண்ண மாட்டேன், ஹெல்ப் பண்ணலைல்ல, இப்படி தாண்டா போவோம் அப்படின்னு ஊர் மக்கள் அவன்கிட்ட சொல்கிறாங்க. ஓகே, இதாங்க மாறல். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இது மாதிரி நியாயமாக பண்ண வேண்டிய செலவெல்லாம் கூட கண்ட்ரோல் பண்ணி சேர்க்குற பணம் திருதுப்புன்னு அனாமத்தா போயிடுன்னு சொல்லுவாங்க. மீண்டும் விவாதிப்போம்.